ஒரு சில நாட்களா, அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முன்பா பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த கன்னடம் சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஓரளவுக்கு வந்து மலையாள இண்டஸ்ட்ரியும் ஓரளவுக்கு ஃபேமஸ் தான். ஆமா. அந்த கன்னட இண்டஸ்ட்ரியில வந்து ரீசெண்டா வந்து பரபரப்பா பேசப்பட்ட படம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேஜிஎஃப் பாத்திருப்பீங்க. ஓகே தானே? கேஜிஎஃப் வந்து ஆக்சுவலி அந்த படத்துக்கு வந்து ட்ரெயிலர் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. படம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடல. தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடில வந்து ஓடிடில பிச்சுக்கிட்டு படம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓப்பன் ஆகும்போது அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. பட் ட்ரெயிலர் வழியா வந்து அந்த படத்துக்கு வந்து ஏதோ ஒரு சொல்ல வந்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க, மேக்கிங் வைஸ் நல்லா பேசப்பட்டிருக்காங்கன்னு இருந்துச்சு. கேஜிஎஃப் வந்துச்சு, படம் தியேட்டர்ல ஓடிச்சு. ஆனா அவ்வளவா ரீச் கிடையாது. அந்த படம் வந்து முடிச்சு ஓடிடில ரிலீஸ் பண்ணானுங்க. எங்கேயோ படம் வந்து ஓடிடில பிச்சுட்டு ஓடிச்சு. அந்த எதிர்பார்ப்பு கேஜிஎஃப் 2க்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரோடுக்கு ஆப்போசிட்ல ரிலீஸ் ஆன படம் தான் கேஜிஎஃப் 2. நார்மலா விஜய் தான் உங்களுக்கு தெரியும். பீஸ்ட் படம் வந்து ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் 2 வந்து ரிலீஸ் ஆகுது. கேஜிஎஃப் 2 வந்து பிச்சுக்கிட்டு எங்கேயோ போகுது. பீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் வாரத்துல போடப்பட்ட படத்துல இருந்து 2ஆம் வாரத்துல இருந்து பீஸ்ட தூக்கிட்டு கேஜிஎஃப் 2 தான் அந்த தியேட்டர்ல ஓடிச்சு. நல்லா கலெக்ஷன் பண்ணிச்சு எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு வந்து ரீச் கொடுத்ததுதான் அந்த கேஜிஎஃப் உடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் நீல். அவருடைய இயக்கத்துல. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்களே யாரு, இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கானுங்களே யாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு, ஹோம்பாலயா பிலிம்ஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நீங்க கேஜிஎஃப் பார்த்திருப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்து காந்தாரா மூவி அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல வந்தது. காந்தாரா 2 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லைன்ல இந்த வாரம் வந்து ரொம்பவும் பரபரப்பா, ரொம்ப எதிர்பார்ப்போட, அதாவது லாஸ்டா 2-3 ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. படம் வரதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பானுங்க போல. அந்த ட்ரெயிலர்லாம் மறுபடியும் அந்த படத்துக்கு பிக்கப் ஆகி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து கேஜிஎஃப் படத்தோட டைரக்டர் அந்த படத்தை எடுத்திருக்காருன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, ரொம்பவும் ஃபேமஸான பாகுபலி ஹீரோ பிரபாஸ் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம மலையாளத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காப்ல. சோ இன்னைக்கு நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய படம் பாத்தீங்க அப்படின்னா சலார். உன்னை யாரும் தொடக்கூடாது ப்ளீஸ். ஹாய் கைண்ட்லி ரெக்வெஸ்ட். சலார் மூவியை பத்தி இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம். படம் எப்படி இருக்குது, கேஜிஎஃப் டோன்லயே இருக்குது. நீங்க ட்ரெய்லர் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு வார்ம் டோன் இருக்கும், ஒரு கூல் டோன் இருக்கும். அதே துப்பாக்கி, கண்ணு, ஃபைட்டு, போர்க்கோளம், புழுதி, புகை எல்லாமே இருக்குது. அதுல வந்து பாசம், இதுல வந்து நட்பு. ஸோ என்ன சொல்ல வந்திருக்காங்க, அதாவது பிரதீப் நீல் வந்து கேஜிஎஃப்க்கு அடுத்து இன்னொரு புது ஒரு கதையை வந்து சொல்றாரு. அந்த கதையை வந்து சாப்டர் 1 தான் ஆரம்பிக்கிறாப்புல. கேஜிஎஃப் 3 வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதுவரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காப்புல. பிரபாஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாகுபலி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு படமும் வந்து பேசப்படக்கூடிய அளவுக்கு இல்லை. பட் ரொம்பவும் மெனக்கெட்டு எல்லா படத்தையும் நடிச்சிருப்பாப்புல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அளவுக்கு அந்த பாகுபலி ரேஞ்சுக்கு வந்து அவர் இன்னும் ஒரு படம் கூட ரீச் ஆகல. ஆனா இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஓரளவுக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருந்து 0 வந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா, ஓகேவா? இன்னும் வந்து மெனக்கிடணும். அடுத்து வந்து கல்கின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காப்ல பிரபாஸ். அதுக்கும் பாத்தீங்கன்னா பல கோடி செலவு பண்ணி ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இன்வெஸ்ட் பண்ணிருக்கானுங்க. பிரபாஸ் நடிச்ச படத்துல பூரா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டே பெருசா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இப்ப பிரபாஸ் வந்து என்னதான் பாகுபலிக்கு அப்புறமா பெரிய ஹிட் கொடுக்கல அப்படின்னாலும் 4-5 படம் தொடர்ந்து எதுவுமே ஹிட் அப்படின்னு சொல்லவும் முடியாது. படம் கிடையாது, பேசக்கடல படம் ஓடல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அவர் புக்க படம் எல்லாம் பெரிய பட்ஜெட் படம், 300 கோடி பட்ஜெட் படம், 400 கோடி. அதுதான் எப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்த படமே பாத்தீங்கன்னா கல்கில என்ன ரேஞ்சில பட்ஜெட் படம்னே தெரியும். அந்த வகையில் வரக்கூடிய படம் சலார். ஓகே, இதுல வந்து படம் வந்து என்ன சொல்ல வருது சொல்லுங்க. என்ன சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு விக்ரம் கிரியேட் பண்ணி விட்ட ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, அந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா மலையாளத்துல இருந்து பிருத்திவிராஜ், தெலுங்குல அங்கிட்டு இருந்து தமிழ்ல இருந்து ஸ்ருதிஹாசன், ஒரு லாங்குவேஜ்ல இருந்து ஒரு ஆளை பார்த்தோம்னா அந்தந்த ஊருக்காரங்க பாப்பான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு பார்த்தோம் அப்படின்னா கேஜிஎஃப் ஓட டீம் அப்படியே ஹீரோ ஹீரோயினை தவிர, ஓகேவா, ஹீரோ ஹீரோயினை தவிர மற்ற உள்ள இருக்க எல்லா டெக்னீஷியன், ப்ரொடியூசர் எல்லாமே அதேதான். சோ நீங்க இதுல என்ன டிஃபரெண்ட் காமிக்க போறாங்க? இப்ப நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுன்னு கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? கேஜிஎஃப்ல இருந்து இவங்க என்ன டிஃபரன்ஸ் காட்ட போறாங்க அப்படின்னா, கேஜிஎஃப் நம்ம கதை எல்லாமே தெரியும்.
அதுல இருந்து அடிமையா இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த கிங்டம் கைப்பற்றி ராஜாவா நிப்பான். ஓகேவா? இதை வந்து அப்படியே ஆப்போசிட். ஒரு ராஜாவா இருக்கிறவன் தன்னோட கிங்டமை காப்பாத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவான். ஆல்ரெடி இருந்து ஆட்சியில இருக்கிறவன் வந்து அவன் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றான்ற என்ன அவன் என்ன பண்றான்றதை விட இப்ப அவன் வந்து கிட்டத்தட்ட இது எப்படின்னு தெரியுமா, நம்ம இதெல்லாம் பாத்துருக்கோம், லைன்ஸ் கிங் எல்லாம் பாத்துருக்கோம்ல. ஆமா, சிங்கம் வந்து அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட அதோட ஒன்லைன் தான் இது. அதாவது வாரிசுக்கு அடுத்து வாரிசு அந்த மாதிரி வந்து தக்க வச்சுக்கிறது ஒரு ராஜா. ஓகேவா? ஒரு ஊரை வந்து அரசாட்சி மாதிரி அவதான் பண்ணி கட்டி காப்பாத்திட்டு இருக்காப்புல. ஆளுங்கட்சி இல்ல, அரசர் மாதிரி. ஏன்னா அவருக்கும் தனியா ஒரு ஆர்மியே இருக்கு. தனியா ஒரு கோட்டை சுவர் இருக்கு, தனியா ஒரு ஆர்மி இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து என்னன்னா அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு வந்து அவர் பையன்கிட்ட கொடுக்கணும். ஆமா, ஓகேவா? பையன்கிட்ட கொடுக்கும்போது அவன்கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பிராக்டிகலா சொல்லி கொடுக்க முடியாது பசங்களுக்கு. சில விஷயங்கள் அவங்க தான் கத்துக்கணும். அப்படி உள்ள அவங்களா கத்துக்கும் போது உள்ள அவன் மன்னராட்சிக்கு வரும்போது கூட இருக்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுவான், இவ்வளவு நாளா நான் கூட இருந்தேன்ல, அப்படி இப்படி அவன் வர முடியும் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. இந்த போட்டி ஆளுங்கட்சி மாதிரிதானுங்க. ஆளுங்கட்சிதான் எல்லா ஆளுங்கட்சி சொல்ல. சரி, அப்படிதான் வச்சுக்கீங்கன்னா ஒரு குடும்ப அரசியல் தான் அதுல சொல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான். அது கொஞ்சம் அந்த காலத்துல நடக்கிற ஒரு குடும்ப அரசியல், ஒரு பெரிய அதிகாரத்தை வயலன்ஸோட போட்டிருக்காங்க. ஓகேவா? வயலன்ஸ விட்டுருங்க, பில்டப் தான் ஓவர். வர போறான், இல்ல வந்துட்டான், வந்துகிட்டு இருக்கான், இதோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஊரா அப்படியே வந்து பில்டப்லயே மிதக்குது. அந்த பில்டப் வச்சு நம்மளுக்கும் வந்து கூஸ் பம்பை கொடுத்து விட்டு அது ஒர்க் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பில்டப்ல வந்து கேஜிஎஃப்ல ஆரம்பிச்ச அந்த கான்செப்ட் இந்த படத்துலயும் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரபாஸ் வர்றது வந்து கிட்டத்தட்ட இன்ட்ரோல் கிட்ட ஆயிருது. இவன் பிரபாஸ், இவனுக்கு இவ்வளவு அடிப்பான், இவ்வளவு ஒரு தைரியமான ஆளு, அதெல்லாம் யாரும் பார்க்க வைக்க மாட்டான்ற சொல்ற அந்த பில்டப் சீனேக்கே வந்து யாருப்பா பிரபாஸ் அப்படின்ற மாதிரி காட்டுங்கப்பா அவனை அப்படின்ற அந்த பில்டப் வந்து நமக்கு தான் வந்து கூஸ் பம்ப வந்துட்டு இருக்கோம். இதை யாரு கேக்குறான்னு பாத்தீங்கன்னா அங்கதான் ஸ்ருதிஹாசன் இருப்பாங்க. அப்பா தலையை சுத்துதுப்பா, சரக்கு அடிக்கலாமா, பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கேப்பாப்புல. ஸ்ருதிஹாசனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து கதையை வந்து மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போறோம். அடுத்து மேல சொல்லுங்க. ஓகே, இதுல காலத்துல வந்து அவங்க வந்து ஆட்சியை கைப்பற்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ வந்து அதெல்லாமே கிளியர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவைப்படுது. அதுதான் பிரபாஸ். இரண்டு பேருங்களும் வந்து நட்பு ஒருத்தர் அந்த நாட்டுக்கு வந்து பலவிதமான எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்பை தாண்டி எந்த நட்பு வந்து ஜெயிச்சுச்சா ஜெயிக்கலையான்றதான் கதை. படம் முடியும் போதுதான் கதை ஸ்டார்ட் ஆகும். அதுதான் செகண்ட் பார்ட். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதே ஃபார்முலா தான். யாரு ஓகே உங்களுக்கு வந்து மகேந்திர பாகுபலினா யாரு, அவங்க அப்பானா யாரு, அவர் ஏன் இப்படி வந்திருக்காரு, அவர் ஏன் வந்து காட்டுல கஷ்டப்படுறாரு அப்படின்ற கதை வந்து படம் முடியும் போதுதான் ரிவீலே ஆகும். அதே கான்செப்ட்ல தான் வந்து இது இருக்கும். சோ இவங்க யாரு, இவங்க எதுக்காக ஆட்சியை கைப்பற்றாங்க, இந்த ஊர் எப்படி கிரியேட் ஆச்சு, இந்த மக்கள் எப்படி வந்தாங்க, இவங்க ஏன் இதுக்கு போராடுறாங்க அப்படின்ற அந்த ஓப்பனிங் வந்து கிளைமேக்ஸ் சீன்ல தான் வரும். அது இங்க செகண்ட் பார்ட்ல பாக்கலாம். அப்படிதான் வந்து படத்தை விட்டு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. உண்மையிலே செகண்ட் பார்ட் லீடு வேற லெவல்ல இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இது செகண்ட் பார்ட் லீடு இருக்கு, பக்காவா இருக்கு படம் அப்படின்றத விட எனக்கு இதுல பயமாவும் இருக்கு. ஓகேவா? எங்க எவன் சொல்லுவான்னு தெரியாது அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 300-400 எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க படம் பார்க்கும் போது எனக்கு வந்து மேட் மேக்ஸ் ஞாபகம் வந்துருச்சு. பூரா பாத்தீங்கன்னா பீரங்கி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜேசிபி என்னமோ இருக்குது. வண்டி அவ்வளவு பெரிய வண்டி. ஆனா உண்மையிலே அவ்வளவு அரைச்சு எரிச்சிருக்கானுங்க. இந்த படம் தானே என்ன இருக்க போகுதுன்னு பாக்கணும். அதை பாத்தீங்கன்னா அவ்வளவு கண்டெய்னர், அவ்வளவு அதுக்கு நடுவுல வந்து பிரபாஸ் வராப்புல அவ்வளவுக்கு இருக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன். இல்ல அது எல்லாமே படத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா எனக்கு என்னமோ இந்த எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுன்றதுக்காகவே இங்க சீன் எழுதிருப்பாங்க. எவ்வளவு உட்காந்து எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப்ல மிச்சமா இருந்திருக்கும். அதை தூக்கி இதுல போடுங்கடான்னு போட்டிருப்பாப்புல, வேற ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒண்ணுதான், அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அதுல வந்து ஒரு ஆள் போராடுறாப்புல, இது வந்து குடும்பமும் சேர்ந்து ஒரு போராடுது. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா படம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஓடுதா? கிட்டத்தட்ட 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் கம்மி. ஓகே, மேல என்ன சொல்ல வரீங்க அடுத்து? வேலை எனக்கு இவ்வளவு பட்ஜெட், இவ்வளவு நேர்த்தியான நடிகர்கள், இவ்வளவு கரெக்டான இசையமைப்பு எல்லாமே இருக்கு. ஆனாலுமே என்ன பிரச்சனை இருக்குன்னா சில விஷயங்களை தவற விடுறாங்களோ அப்படின்னு சொல்லுது. ஸ்ட்ரென்த்லாம் பார்த்தோம்னா அன்பறிவு நம்ம ஆளுங்க. ஓகேவா? புக் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் புக் பண்ணிடுறாங்க. இல்ல இது என்னன்னா ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஃபைட் சீன்ல துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க வில்லனை. ஓகேவா? வில்லன் சைடு வந்து ஆப்போசிட் சுடுவாங்க.
சுடும்போது அந்த தாக்கப்படுற டீம் இருப்பாங்க இல்ல, அவங்க எல்லா கையிலும் துப்பாக்கி இருக்கும். வேகமா துப்பாக்கி கீழே போட்டு கத்தி எடுத்துட்டு ஓடுவானுங்க. நான் மறந்துட்டேன் ஒரு செகண்ட், எல்லா கையிலும் துப்பாக்கி இருக்குல்ல, ஏன்டா கீழே போட்டு கத்தியை தூக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்ட்டு வரீங்க. அப்ப சரி தெலுங்கு படமா தான் இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் போல அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கோரியோகிராஃபி பயங்கரமா இருக்கும் படத்துல. அந்த படம் நல்லா இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு சீன் நமக்கு எப்படி சொல்றது, சமயம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். முக்கியமான ஆளு பாத்தீங்க அப்படின்னா திமுரு எல்லாம் படம் எல்லாம் பாத்திருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா விசாலுக்கு வந்து சவால் வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், ஸ்ரேயா ரெட்டி. ஏய் மச்சான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாகுபலி படத்துல வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு ராஜா மாதா கேரக்டர் கொடுத்து செட்டப் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கெட்டப் வந்து இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா கண்ணை நடிச்சு கொடுத்துருக்காங்க. பிருத்திவிராஜ் எப்படி நடிச்சிருக்காப்புல. பிருத்திவிராஜ் வந்து அவர் தெரியும்ல, வழக்கமா நேஷனல் அவார்டு வின் பண்ணுவாரு. ஓகேவா, நடிப்பை பொறுத்த அளவுக்கு ஒரு குறைய சொல்ல முடியாது. ஆனா எனக்கு இதுல என்ன ஒரு குறையா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப கேஜிஎஃப் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரசு புரியுறவங்க இல்லைன்னா அடக்கி ஆள்றவங்க அடிமையா இருக்கிறவங்க இந்த 2 கேட்டகரி இருக்கும். இவங்க பார்த்தோம்னா கந்தல் துணி அது இதுன்னு சொல்லிட்டு சுத்தி இருப்பாங்க. அவங்க ஃபுல்லா கோல்டு அது வைரம் அது சுத்தி இருப்பாங்க. இதுல அது என்ன காஸ்டியூம் என்னன்றது தெரியல, எல்லாருமே ஒரு வளையம் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ மூக்குத்தி மாதிரி ஜிகர்தண்டால இதுவும் போட்டிருப்பாரு, லாரன்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாரு. அப்ப அந்த மலைவாழ் மக்கள் போட்டிருப்பாங்க. ஓகேவா, இங்க வந்து பார்த்தோம்னா எல்லாருமே போட்டிருக்காங்க. எதுக்கு சுத்தி திரியுறாங்க, யாரு அந்த செட்டப்பை வந்து லாங்ல இருந்து காட்டும் போது ஏதோ ஒரு நியூயார்க் நகர்ல தான் காட்டுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனா உள்ள போனீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா புழுதி தூசியும் கிழிஞ்சு போன சட்டையும் அங்க இருக்கிறவங்க கூட 4-5 நாள் குளிக்காம எல்லாம் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருந்தாய். ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது நியூயார்க் சிட்டி மாதிரி இருக்கு, உள்ள இருக்கவங்க கூட ஏன் இப்படி பிச்சைக்காரங்க மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா அதுதான் அவங்களுடைய அந்த காஸ்டியூமுக்கு காஸ்ட் ஆஃப் செட்டப்ஸ் எல்லாமே அது நினைச்சிட்டு அந்த மாதிரி காமிச்சு போயிருக்காங்க. எடுத்துட்டா பாத்தீங்கன்னா அதே டோனு தான் கேஜிஎஃப். அதுல வாங்கினா அதுல கூல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே சண்டை இதே சண்டை தான், பாக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நல்லா ரத்தம் கத்தி பில்டப்பு, ஒரு கூஸ் பம்ப், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், உண்மையிலே அந்த சவுண்ட் எஃபெக்டும் அதே படத்துல மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு போயிட்டு இருக்காரு. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கண்ணை மூடாம ஒரு 3 மணி நேரம் அப்படியே டிராவல் பண்ணணும், படத்துக்குள்ளே போனோம், நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ், பெரிய பெரிய கண்ணு துப்பாக்கி எல்லாம் நீங்க ஒரு 100-300 பேரை வந்து நீங்க ஷூட் பண்றாங்க, ஒரு பெரிய வாரத்துல நீங்க போயிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படம். ஃபேமிலியா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பார்க்கலாம். நீங்க வந்து இந்த தெலுங்கு ஆடியன்ஸ் ரிலேட்டடான படங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க, முக்கியமா கேஜிஎஃப் தெலுங்கு படம் பிடிக்கும்னா இந்த படம் நீங்க பார்க்கலாம். கேஜிஎஃப் நீங்க நல்லா விரும்பி பாத்தீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தாராளமா அந்த படம் பார்க்கலாம். அதுல வந்து சலார் மூவி பத்தின ரிவ்யூ பார்த்திருக்கோம். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு படத்தை பத்தின ரிவ்யூவோட உங்களை நான் சந்திக்கிறோம்.